என்ன ஆனந்தி, நேத்து நைட் இங்க வந்து பிரச்சனை பண்ணது உன் பாசாமே. அவர் உன்னை லவ் பண்றது தெரிஞ்சதும் ஆனந்துக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையான ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. உன்னை லவ் பண்றேன்னு வேற சொல்றாரு. அவருக்கு ஓகே சொல்லாம இப்படி யோசிக்கலாமா ஆனந்தி? ஏய், ஒருவேளை ஆனந்தி இதை விட பெரிய இடம் கிடைக்கும்னு வெயிட் பண்றாலோ என்னவோ. இருக்கலாம். கேர்ள்ஸ், போய் வேலையை பாருங்க. ஆனந்தி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா மகேஷ நீ ஏன் ஏத்துக்கலைங்கிற கேள்வி ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. மகேஷ் யாருங்கிறத நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. எங்க எல்லாரையும் விட உனக்கு நல்லாவே தெரியும். மகேஷ் ரொம்ப நல்லவரு, அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. அப்படி இருக்கும்போது மகேஷே உன்னை காதலிக்கிறேன்னு நேர்ல வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏத்துக்காம இருக்கன்னா இது ஏதோ சாதாரண விஷயமா எனக்கு தோணல. இதுக்கு ஏதோ ஒரு பலமான வேற காரணம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது என்ன காரணம்? நான் அன்புவதே காதலிக்கிறேன்னு சொல்லியும் அதை காதல வாங்கிக்காம மகேஷ் சாரதே இம்புட்டு பிரச்சனை பண்ணி போட்டாரு. வார்டன் கிட்டயாவது உண்மையை சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? என்னம்மா, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நீயும் என் அம்மாவா நினைச்சா உண்மையை சொல்லு. அது 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 வந்து மகேஷ் சார் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு அன்பு சொல்லியும் நான் போனதுக்கு அன்பு என் மேல பயங்கரமா கோவப்பட்டாரு. இப்ப வார்டன் கிட்ட உண்மையை சொல்லி அதனால பெரிய பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? ஆனந்தி, உன்னதான் கேக்குற. மகேஷ் மாதிரி ஒரு நல்ல பையனை ஏன் வேண்டான்னு சொல்ற? உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? மேடம், மகேஷ் சார் கிட்ட என்னைக்கும் நான் அந்த மாதிரி நினைப்புல பழகல. அவர் என்னைய காதலிக்கிறேன்னு சொல்லும் போது நெஞ்சு படபடன்னு ஆயிடுச்சே தவிர எந்த சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கல. மகேஷ் சார் மாதிரி ஒருத்தர் என்னை காதலிக்கிறது அவரோட பெருந்தன்மையா இருக்கலாம், வசந்த குணமா இருக்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அது பேராசையா தெரியுது மேடம். இதெல்லாம் ஏன்னு கேட்டியேனா எனக்கு 1000 காரணம் மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. அந்த காரணங்களையும் தாண்டி எனக்கு இயல்பாவே அவர் மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல மேடம். அதுதான் இந்த 1000 காரணத்துக்கும் அடிப்படையான காரணம். மகேஷ் சாரை என் குடும்பத்துல ஒருத்தராதையும் பாக்குறேன், என் வாழ்க்கையில ஒருத்தரா பார்க்கல மேடம். அப்படி என்னால என்னைக்கும் பார்க்கவும் முடியாது. இதுக்கு மேல நீங்கதே அவருக்கு எப்படியாவது தயவு செஞ்சு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் மேடம். ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க மேடம். மகேஷை ஏத்துக்காததுக்கு நீ சொல்ற காரணம் எல்லாம் ஒரு பெரிய காரணமாவே எனக்கு தெரியல. ஆனா நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால உனக்கு அமைய போற ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தவற விட்டுருவியோன்னு மட்டும் எனக்கு தோணுது. இந்த விஷயத்துல அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவுக்கு வர வேணாம். எனக்காக இன்னொரு தடவை நல்லா யோசி. உனக்கு வேண்டப்பட்டவங்க யார்கிட்டயாவது பேசி ஒரு முடிவிடு. ரொம்ப யோசிச்சுதே மேடம் பேசியிருக்கேன். இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பா அம்மா கிட்டயோ அக்கா கிட்ட கூட இத பத்தி பேச நான் தயாரா இல்ல. நீங்களும் இனிமே இத பத்தி பேச வேண்டாம் மேடம்.
எங்க போற? ஆபீஸ்க்கு போறேன் மாம். இனிமே நீ ஆபீஸ்க்கு போக வேணாம். ஏன்? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. மலேசியா பிரான்ச் ஆபீஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆபீஸ்ல இனிமே நீதான் எம்டியா இருந்து பாத்துக்கணும். நான் அங்க உனக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அரவிந்த் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டேன். பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போட சொல்லிருக்கேன். நாளைக்கே நீ போற. முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்னா ஏன் முடியாது? இங்கே இருந்து எவ்வளவு ஒரு பட்டிக்காட்டுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாசமா போக போறியா? பார்வதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமே நீங்க தான். எல்லாம் உங்களால ஆரம்பிச்சதாங்க. அந்த பட்டிக்காட்டுக்காரிய ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனில வச்சு பார்க்கும்போதே எனக்கு எதோ சரியில்லைன்னு தோணுச்சு. நீங்க தாங்க அவ ராசியானவ அது இதுன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சீங்க. அப்பவே வேலைக்காரியா நடத்திருந்தா இப்ப நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட அசிங்கம் எல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதான் இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பானா? இவனுக்கு அந்த பட்டிக்காட்டு மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நீங்க இவனை கூப்பிட்டு கண்டிச்சு புத்திமதி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம பிள்ளை கையை மீறி போயிருப்பானா? இல்ல இப்படிதான் கஷ்டப்படுவானா? என்கிட்ட இருந்து மறைக்கிறதா நினைச்சு அவனுக்குள்ள ஆசை வர வரைக்கும் மறைச்சிட்டு அவனை கண்டிக்காம என்கிட்ட நீங்க நேத்து அப்படி சண்டை போடுறீங்க. இனிமே நான் உங்க யார் பேச்சுக்கும் கட்டுப்படவே மாட்டேன். என் புள்ள எனக்கு பழைய மகேஷா வேணும். அதுக்கு இவன் இங்க இருக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருந்து பழைய மகேஷா திரும்ப வரட்டும். மாம், நான் குடிச்சதுதான் உங்க ப்ராப்ளம்னா நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். போதுமா? ஐம் ரியலி சாரி. அதுக்காக என்ன மலேசியாலாம் போக சொல்லாதீங்க. அது என்னால முடியாது. முடியாதுன்னா இங்க இருந்து என்ன பண்ண போற? சொல்லு மகேஷ், என்ன பண்ண போற? அதான் அந்த பட்டிக்காட்டுக்காரி உன்னை வேணான்னு சொல்லிட்டால. ஆனந்த் என்ன லவ் பண்ணலன்னு தான் சொன்னான். பிடிக்கலன்னா சொல்லல. டேய், என்னடா பேசுற நீ? அவ மனசுல என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறா. அதுதான் பிரச்சனையே. நானும் ஒரு சாதாரண மனுஷன்னு அவளுக்கு புரிய வச்சுட்டா போதும். அவ என் லவ்வை ஏத்துப்பா. அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாதவடா அவ. அவ யார் உன்னை ஏத்துக்கிறதுக்கோ ஏத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்றதுக்கோ? நீ எதுக்காக அவளுக்காக மாறணும்? மாம், ஆனந்தை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசாதீங்க. அவதான் எனக்கு எல்லாமே. அவதான் உனக்கு எல்லாமேனா? அப்ப நாங்க யாரு உனக்கு? எப்ப நீ அவளுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டியோ இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இன்னைக்கே நீ அடுத்த ஃபிளைட்ல மலேசியாவுக்கு போற. இல்லனா நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது.